எல்லோருக்கும் வணக்கம். ஒரு பட்டு சாரி ஒன்றை நீங்கள் ப்ளீட் பண்ண போகிறீங்களன்னு சொன்னால், அந்த சாரியை முதல்ல உடுத்து அதை எந்த அளவுக்கு வருகுதுன்றதை அளவெடுத்துட்டு தான் நாங்கள் ப்ளீட் பண்ணி அயன் பண்ணணும். ஏனென்று சொன்னால், இந்த பட்டு சாரியை நீங்கள் ப்ளீட் பண்ணி ஒரு தடவை கட்டிட்டீங்களன்னு சொன்னால், அந்த பட்டு சாரியை திரும்ப குலைச்சி அயன் பண்ண முடியாது. அப்படி நீங்கள் அயன் பண்ணுறதா இருந்தால், அந்த முதல் தடவை அயன் பண்ணின அந்த கோடுகள் எல்லாம் அப்படியே வித்தியாசமாக தெரியும், அப்படியே லைன் லைனாக தெரியும். அதனால் நீங்கள் ஒரு தடவை அழுத்தி அயன் பண்ணினீங்கள்னு சொன்னால் அந்த சாரியை மறுபடியும் எத்தனை தடவை கட்டினாலும் அதே அந்த மடிப்பின் படியே திரும்ப நீங்கள் அயன் பண்ணிவிட்டு கட்டினீங்களா நீட்டாக இருக்கும். புதுசாக எடுத்து திருப்ப குலைச்சி அயன் பண்ணினீங்களன்னு சொன்னால் அது நல்லா வராது. ஒரு சில சாரிகளை திரும்ப அந்த அழுத்தி நோமலாக அயன் பண்ணி இன்னொரு ஆளின் அளவுக்கு எடுத்து கட்டலாம். ஆனால் பட்டு சாரியை அப்படி கட்ட முடியாது. நன்றி, வணக்கம்.